துதிப்போம். அல்லேலூயா. இயேசுவே நன்றி. இந்த நாளிலும் கூட அருமையான தேவ ஜனமே, ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயத்தை ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். நேற்று மாலையில் நாம் சந்தித்தோம், இயேசுவை சந்தித்தோம், நம்மளோடு பேசினார், நம்மளோடு கூட நடந்து வந்தார், என் கூடவே வந்தார். அவருடைய சித்தம் என்னன்னு சொல்லி முன்னேறுவேன் அப்படின்னு சொல்லி தூய பவுல் சொன்னதை நாம் கேட்டோம். இன்று காலையிலும் கூட பவுல் மாதிரி தைரியமாக இரு, இயேசுவும் கூட இருக்கார், பயப்படாத. அப்போ இயேசுவுக்கு நன்றி சொல்லு. காலையில் எந்திரிச்சது 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள், உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. சங்கீதம் 107:1 சொல்லுகிறது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. எனவே என் இயேசுவுக்கு நான் நன்றி செலுத்துவேன், அவருடைய சிலுவைக்கு நான் நன்றி செலுத்துவேன். எபேசியர் 1:7 வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் மீட்படுகிறோம், அவரது அருள் வளத்தால் குற்றங்களிலிருந்து மன்னிப்பு பெறுகிறோம். நமக்கு கிடைக்கின்ற பாடம் என்ன? நான் பாவி இயேசுவே, ஆனால் இயேசு எனக்காக செத்தார், எனக்காக மரித்தார், அதனால் நன்றி. நான் உயிரோடு இருக்கிறதுக்கு நன்றி. புறம்பர் 3:22 சொல்வதை போல, ஆண்டவரின் பேரன்பு ஒரு நாளும் முடிவுறுவதில்லை, முடிவுற்றதும் இல்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போவதும் இல்லை. இன்னைக்கு நீ மூச்சு விடுறியா? அது இயேசுவின் கிருபை. ஜெபம் கேட்டதுக்கு நன்றி சொல்லணும். 1 யோவான் 5:14 அழகாக சொல்லுகிறது, அவரது திருவுள்ளத்திற்கேற்ப நாம் எதையாவது கேட்டால் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார் என்பதே நாம் கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. இப்போ பதில் வந்துருச்சா? பதில் வந்துருச்சா? நன்றி சொல்லு. வரலையா? அப்பவும் நன்றி சொல்லு. இப்போ பாதுகாப்புக்காக நன்றி சொல்லு. காலையில் 5 நிமிஷம் 10 நிமிஷம், அதுதான் பாதுகாப்புக்காக நன்றி சொல்லு. சங்கீதம் 121:8 வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் நீ போகும்போதும் வரும்போதும் இப்போதும் எப்போதும் உன்னை காத்திருள்வாராக. ஒரு ஆக்சிடென்ட் இல்லாமல் உன்னை வீட்டுக்கு வந்தியா? இயேசு உன்னை காப்பாற்றினார். அப்போ நன்றி ஜெபம். என்ன சொல்லி நான் பாடுவேன்? சங்கீதம் 103:2 சொல்வதை போல, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பாவியா இருந்த என்ன மன்னிச்சதுக்கு நன்றி அப்பான்னு சொல்லு. மரண படுக்கையிலிருந்து எழுப்புறதுக்கு நன்றி அப்பான்னு சொல்லு. அன்றென்ற உணவை எனக்கு தந்ததுக்கு நன்றி சொல்லு. என் குடும்பத்தை காத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. தனிமையிலே துணை நின்று நீர் என்னோடு இருந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. என் அழுகையெல்லாம் சிரிப்பாக மாற்றினீரே, உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லு. சங்கீதம் 116:12 சொல்வதை போல, ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன், என்ன கைமாறு செய்வேன். என் வாழ்க்கையே ஒரு நன்றி பலியாக இருக்கிறது. என் உதடு உமை எப்பொழுதும் புகழ்ந்து பாடட்டு ஆண்டவர் சொல்லி ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்திடும் கிருபை உயர்வானது, எவ்வொரு தீங்கும் என்னை சேதமில்லாமல் காத்து தினம் நடத்துகின்றது. அது காலை நேரம் புதிதானது, என்னை கரம் பிடித்து நடத்துகின்றது. அது காலை நேரம் புதிதானது, என்னை கரம் பிடித்து நடத்துகின்றது. கிருபை, தேவ கிருபை, அவர் கிருபை எனக்கு போதும். மகிமை, தேவ மகிமை, அவர் மகிமை எனக்கு வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்னை தாங்குகிறார், அதிகாலை தட்டி எழுப்புகிறார்.
இந்த நன்றின்ற வார்த்தை வாய்க்குள்ளே நிறைஞ்சிருக்கட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே சொல்லிடு, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. என் வாய் நன்றியால் நிறைஞ்சிருக்கணும். இந்த நாள் முழுவதும் நன்றினால் ஆரம்பிக்கப்படணும். இந்த ராத்திரி பொழுவனை தூங்கி நல்லபடியாக தட்டி எழுப்பினீரேன்னு ஒரு நன்றியோடு இயேசுவுக்கே நன்றின்னு சொல்லி, அதனால தான் சங்கீதம் 104 சொல்லுகிறது, நன்றியோடு அவர் திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ்பாடி அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். எல்லாத்துக்கும் இயேசுவுக்கு நன்றி சொல்ல. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. அதிகாலை ஆராதனை, விடியற் காலையில் ஒரு வெளிச்சம். அதனால தான் சங்கீதம் 63:1 சொல்லுகிறது, கடவுளே நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகிறேன், என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது, நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக இயங்குகிறது என்று சொல்லி அதிகாலையில் அவருக்கு நன்றி செலுத்து. சங்கீதம் 57:8 வாசித்து பாருங்கள். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையே யாழே விழித்தெழுங்கள், வைகரையே நான் விழித்தட செய்வேன் என்று சொல்லி அதிகாலையில் ஏன் ஆராதிக்கணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இதை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இயேசு எழுந்து ஜெபித்தார். மார்க் 1:35 வாசிக்கிறோம். விடியற் காலையில் எழுந்து தனிமையான இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். இப்போ ராஜாவே எழுந்து ஜெபிச்சாருன்னா, விண்ணையும் மண்டையும் படைத்த ஆண்டவரே இந்த உலகத்திற்கு வந்து ஜெபிச்சாருன்னா, நம்ம எவ்வளவு இடணும்? மன்னா அதிகாலையுடைய வார்த்தை விடியற் காலையில் தான் வரும். விடுதலை பயணம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் காலைதோறும் தங்களுக்கு வேண்டிய அளவு சேகரித்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகிவிடும். இப்போ காலையில் கிருபை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 10 மணிக்கு எழுதினா உருகி போயிடும். இஷ்டத்துக்கு எந்திரிச்சு வந்தீங்கன்னா உருகி போயிடும். தாவீது விடிய காலில் தேடினார். சங்கீதம் 119, 147 வாசித்து பாருங்கள். விடியும் முன்பே எழுந்து உதவி வேண்டி கதறுகிறேன், உன் வாக்குறுதிக்காக நான் காத்திருக்கிறேன். ராஜாவானாலும் காலையில் முதல்ல தேவனை தேடினார். தேவன் காலைதோறும் நம்மை சந்திக்கிறவர். அதனால தான் ஏசாயா 50:4 அழகாக சொல்லுகிறது, ஆண்டவராகிய என் தலைவர் காலைதோறும் என்னை தட்டி எழுப்புகிறார். கற்பாரை போல நான் செவி கூட கேட்கணும் நம்முடைய காது. கற்பாரை போல நான் செவி கொடுக்க செய்கிறேன். இயேசுவே உன்னை எழுப்புறாருமா. உனக்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கிறாரு. என்ன அப்பாயின்மெண்ட்டு உணர்த்துவார். அதனால தான் அந்த அதிகாலை ஆராதனை ஒரு 10 நிமிஷம் எழுப்புதல், 1 நிமிஷம். இயேசுவே புதிய நாள் தந்ததுக்கு நன்றி, ஒவ்வொரு காலையிலும் புதியன உம்முடைய கிருபைக்காய் நன்றி. சங்கீதம் 59:16 சொல்வதைப் போல நானும் காலையில் எழுந்து உமது பேரன்பை எண்ணி பாடுவேன், ஏனெனில் நீர் எனக்கு அரணாயிருக்கிறேன். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே உம்மை போல வேறு யாரும் இல்லைன்னு சொல்லி துதிச்சுக்கிட்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. நோய் என்ன டயர்ட்னஸ் இருந்தாலும் எல்லாம் போயிடும். துதிக்காத வாய் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சமத்தில் நீ உண்மையாக சுதிச்சுப்பார். சங்கீதம் 63 வாசிச்சுப்பார் எப்பொழுதுமே. சங்கீதம் 143:8 நம்ம வாசிக்கிறோம். காலையில் 50 பேரன்பையும் நான் கண்டுணர செய்யும், ஏனில் உண்மையே நான் நம்பியிருக்கிறேன். இப்போ ஜபம் பண்ணு, காலையில் எழுந்து ஜபம் பண்ணு. சங்கீதம் 90:14 சொல்வதைப் போல காலைதோறும் அது பேரன்பால் எங்களுக்கு நிறைவடையும். அப்பொழுது நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழ்வோம். இன்னைக்கு என்னுடைய காலடி போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பா. குறிப்பாக என்னுடைய தாய் வீட்டிற்கு மதர் ஹவுஸ் இஸ் அ பவர் ஹவுஸ். நாங்கள் போக போகிறோம். எல்லா ஆத்மாக்களையும் நீங்கள் கொண்டு வந்து சேருங்க ஆண்டவரே. எல்லா ஆத்மாக்களையும் நீங்கள் கொண்டு வந்து சேருங்க. உங்களுடைய அரவணைப்பில் கொண்டு வந்து சேருங்க.
என் இதயத்தில் மட்டும்தான் நீ பாதுகாப்பாக இருக்க முடியும். இந்த தாய் வீடு வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவருக்காக கொடுப்பதில் இன்பம் பெறுவது இல்லை. தூய பவுல் அழகாக சொல்கிறார், பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அர்ப்பணம் பண்ணு, ஒரு நிமிஷம் அர்ப்பணம் பண்ணு. இந்த நாள் உம்முடைய நாள், எனவே உம்முடையதப்பா. இந்த வெள்ளிக்கிழமை உன்னுடையது ஆண்டவர். என் வாய் உம்மை புகழ பாடட்டும். சங்கீதம் 118:24 சொல்வதை போல ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று நாம் களி கூர்ந்து மகிழும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். அதிகாலையில் எழும்புறவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வான். அதிகாலையில் எழும்புறவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வான். இயேசுவை தேடுகிறவன் அவன் கண்டுபிடிப்பான். இன்றைக்கு என் வெற்றி நாள் என்று சொல்லி, அதனால தான் நீதிமொழிகள் 8:17 சொல்லுகிறது, என்னை விரும்புவோரை நான் விரும்புகிறேன், என்னை ஆர்வத்தோடு நாடுவோர் என்னை கண்டடைவர். எழுந்தியாச்சா? எழுந்திரு, விடியல் வந்தாச்சு. இயேசு காத்திருக்கிறார். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே